மனம் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏமா ஐயர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீல? பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாருல? எல்லாம் சொல்லிட்டேங்க. நம்ம போய் கலந்துக்க வேண்டியதான் பாக்கி. அப்ப துர்காட்ட சொல்லிட்டு புறப்பட வேண்டியதானே? துர்கா 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 அம்மா துர்கா அம்மாடி துர்கா 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 இங்க வந்துட்டேமா. என்ன பண்ற இந்த பொண்ணு? நான் போய் பார்த்துட்டு வரேங்க. துர்கா துர்கா அம்மா கூப்பிட்டீங்களா? என்னம்மா நீ எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லம்மா, ரூம்ல துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். அதான் நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல. அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? என்ன பொண்ணு நீ? நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். வீட்டை ஜாகிரதையா பாத்துக்கடா கண்ணு. அப்புறம் மணிமேகலை வந்தான்னா அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுமா. என்னம்மா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? மணிமேகலை எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என் செல்லம், உன் மனசு யாருக்கு வரும்? சரிங்க, நம்ம கிளம்புறோமா? போயிட்டு வாங்கப்பா. வரமா? பத்ரம். ஹலோ, இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கேன். ஆனந்த், இன்டர்வியூக்கு வந்த நேம் லிஸ்ட்ல இதுல இருக்கு. மேடம் கிட்ட கொடுத்துருங்க. மே ஐ கம் இன் மேடம்? கம் இன். இன்டர்வியூக்கு வந்த நேம் லிஸ்ட் மேடம். வித்யா மேடம் கொடுக்க சொன்னாங்க. மொத்தம் 10 பேர் வந்திருக்காங்களா? எஸ் மேடம். மஞ்சுளாவா? ஒருவேளை என் தங்கச்சியா இருக்குமோ? முதல்ல அந்த மஞ்சுளான்ற பொண்ணை அனுப்புங்க. ஓகே மேடம். மஞ்சுளா, நீ கண்டிப்பா என் தங்கச்சியா தான் இருப்ப. மஞ்சு, மதுமிதா, கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரு நிமிஷத்துல நடக்க போகுது தெரியுமா? உள்ள வரலாங்களா மேடம்? வாங்க. உட்காரு மஞ்சு. தேங்க்ஸ் மேடம். மேடம் எல்லாம் எதுக்கு? நீ என்ன அக்கானே கூப்பிடலாமே. பரவாயில்லைங்க மேடம், நான் உங்களை மேடம்னே கூப்பிட்றேன். இந்தாங்க என் சர்டிஃபிகேட்ஸ். வீட்டில் நீ மட்டும் தானா இல்லை தங்கச்சிங்க யாராவது இருக்காங்களா? ஒரு தங்கச்சி இருக்கா மேடம். மஞ்சு, உன் சொந்த ஊர் எது? தேனி மேடம். ஆஹா, அப்போ கண்டிப்பா நீ என் தங்கச்சியா தான் இருப்ப. தேனியா இல்ல பக்கத்து கிராமமா? பக்கத்துல கிராமம் மேடம். அரண்மனை புதூர் தானே உன் கிராமம்? இல்ல மேடம், என் ஊர் பிசிப்பட்டி. ஓகே மேடம், தேங்க்யூ. நீ தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன், ஆனா ஏமாற்றம் தான் வந்திருக்கு.
மேடம் அடுத்த ஆள் வர சொல்லட்டுமா? வேண்டாம், இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுங்க. மேடம். சொன்னதை செய்யுங்க, போங்க. ஓகே மேடம். வித்யா. எஸ் மேம். இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிச்சு மஞ்சளான ஒரு பொண்ணு. ஆமா மேம். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி முறைப்படி வேலையில சேர்த்துருங்க. ஓகே? ஓகே மேம். மஞ்சு, வந்தது நீ இல்லைனாலும் உன் பேர் அவளுக்கு இருக்கிறதுனால அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டேன். சரிதானே நான் செஞ்சது? சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ஐயர்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டேன். எல்லாமே கரெக்டாக ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. பாழா போன மருமகளால பெரிய தொல்லையா போச்சு. வேகாத வெயில்ல என்ன சாகடிக்கிறா. பெத்த புள்ளையும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ மயக்கம் வருதே. அம்மா, ஐயோ வயசான அம்மா விழுந்துட்டாங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். எழுந்துடுமா கீதா, வண்டியில வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுத்துட்டு வா. அம்மா அம்மா சீக்கிரம் வா. அம்மா அம்மா இதா. டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டு. என்னாச்சுமா? ஐயோ. ஏங்க? அங்க பாரு. ஒண்ணும் இல்ல, நீங்க நடந்து வரும்போது மயங்கி விழுந்துட்டீங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, குடிங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் பாரு. என்னம்மா மயங்கி விழுந்துட்டீங்க? காலையில எதுவும் சாப்பிடலையா? என் மருமக எங்கம்மா சாப்பிட விட்டா? ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தா தான் சாப்பாடு போடுவேன்னு துரத்து விட்டாம்மா. அதாம்மா மயக்கம் வந்துடுச்சு. எதுவுமே சாப்பிடலையா? இல்லம்மா. கீதா, நம்ம வண்டியில லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, போய் எடுத்துட்டு வா. இந்தா புடி. சாப்பிடுங்கம்மா. இந்த சின்ன வயசுல பிறருக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. போதும்மா, போதும். மஞ்சுளாவும் மதுமிதாவும் இருந்தா இதே மாதிரிதானே இருப்பாங்க. கீதா, நீ மத்தியானம் லஞ்ச கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோ. சரிக்கா. அம்மாடி, நீங்க யார் பெத்த பிள்ளைங்களோ தெரியல, என் பிள்ளைங்க மாதிரி பசியாத்திருக்கீங்கம்மா. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை பெத்தவங்களும் நல்லா இருக்கணும்மா. என் பசி தீர்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. நீங்க நல்லா இருக்கணும். அக்கா, இவங்க சொன்ன மாதிரி நம்மள பெத்த பேரண்ட்ஸ் நல்லா இருப்பாங்கல்ல? கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சரி, எடுப்பா வண்டிய. கோணி வாங்கிய வகையில் 3000, பூ வாங்கிய வகையில் 200, ஜெனரேட்டருக்கு டீசல் 2000, புஷ்பம் வாங்கி. சூப்பர். நல்ல மணி, நீ படிச்ச ஸ்கூல்ல பூ வேற புஷ்பம் வேறன்னு சொல்லி கொடுத்தாங்களா அவனுக்கு? எப்படியோ தப்பு நடந்துருச்சு சார். எப்படியோவா? கள்ளக்கணக்கு எழுதுறதுக்கு இப்பதான் பழகுறியாக்க. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன் நான், தெரியுமா?
என்னை ஏமாத்தி எங்கிட்டேந்து ஒரு சல்லி காசு கூட வாங்க முடியாது தெரிஞ்சுக்க. போய் ஒழுங்கா நல்ல கணக்கு எழுதி கொண்டு வா. சரிங்க போ. சார். ம். முதல் வரியில பூ எழுதி 3வது வரியில புஷ்பம் எழுதி. சண்டியர் எதுக்கு இப்ப வராரு? ஒருவேளை தொழில் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சோ? அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லப்பா. எதுக்கு வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மனசுக்குள்ள நினைச்சது உனக்கு எப்படா தெரிஞ்சது? என்னது மனசுல நினைச்சீங்களா? பா நீங்க மனசுல நினைச்சது அப்படியே படம் மாதிரி உங்க மூஞ்சில ஓடுது. படம் ஓடுதா? விட்டா இன்டர்வெல்ல பாப்கார்னு முறுக்கெல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லுவான் போல் இருக்கு. கரெக்டாப்பா. ஆ? முறுக்கு பாப்கார்ன் மட்டும் இல்ல, சூடா டீ காஃபி கூட விக்கிறாங்க. போத நிறுத்துறா. என்ன கோமாளி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது சரி, எதுக்கு இப்ப வந்த அதை சொல்லு முதல்ல. அர்ஜென்ட்டா ஒரு 2000 ரூபாய் வேணும், அதை வாங்கத்தாங்க வந்தேன். என்னது 2000? ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. 2000 ரூபாய் இல்ல, 2000 காசு கூட கொடுக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. பா வேணாம்ப்பா, பேசாம நான் கேட்கறத கொடுத்துருங்க. எதுக்குடா கொடுக்கணும்? உன்னால தினமும் ஊர்க்காரங்களுக்கு படி அளக்கிறமே, அது பத்தாதா? உனக்கு வேற தனியா கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. அப்பா வீணா வம்புல மாட்டிக்காதீங்க, மரியாதையா 2000 ரூபாய் கொடுத்துருங்க. முடியாது முடியாது முடியாது. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா அது சின்ன புள்ள மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? பாருங்க மில்லுல எல்லாரும் உங்களையே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமில்ல, எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன டீல். கிளம்புங்க, போய் வேலை பாருங்க. போங்க போங்க. அப்பா ரொம்ப கேவலமா இருக்குப்பா, முதல்ல பணத்தை கொடுங்க. முதல்ல இந்த 2000 ரூபாய் எதுக்குன்ற விவரத்தை சொல்லு, அப்புறம் பணம் கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். என்னது விவரத்தை சொல்லணுமா? அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? அப்ப சரிதான், என்னால விவரத்தெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு, எனக்கு என்ன, நான் போறேன். என்ன இது திடீர்னு பொண்டாட்டி பேரை சொல்லி குண்டை தூக்கி போடுறான்? ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ? டேய் 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 இல்லடா. என்னடா நீ ஏதேதோ சொல்லிட்டே போற? எதுக்கு இந்த பணம்? அம்மா கேட்டுட்டாங்களா? அதெல்லாம் எதுக்குப்பா? நீங்க தான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு மாறு தட்டி சொன்னீங்களே. நான் கிளம்புறேன். டேய் 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 என்னடா எல்லாத்துக்கும் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்போ உனக்கு என்ன 2000 ரூபாய் தானே வேணும்? கொஞ்சம் பொறு. அது சரி, உங்க அம்மா எதுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு சொன்னா? பாத்தியா, வைரஸ் மறுபடியும் கம்ப்யூட்டர் தாக்குன மாதிரி விவரத்தையே கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே விவரத்தை கேட்டுக்க. நான் வரேன், என்ன ஆளை விடு. டேய் 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 பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருதுடா அவனுக்கு. இந்த பொடி 2000 ரூபாய் போய் உங்க அம்மாட்ட கொடு. அப்படிவா வலிக்கு. இவனை மேய்க்கிறதுக்கே தனியா படிக்கணும் போல இருக்கு. அப்பா கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சிட்டானே. நல்ல வேளை காசை கொடுத்து அமிச்சோம், இல்லைன்னா வேப்பலை எல்லாமே ஒரு சாமி ஆட்டம்லாம் ஆடி இருப்பா. என்னது கழுகுக்கு மூக்கல வைக்கிற மாதிரி இப்பதான் காசை கொடுத்தோம், உடனே போன் பண்றான். ஹலோ என்னங்க, நம்ம பையன் அங்க வந்தானா? வந்தான், விவரம் சொன்னான். என்னவோங்க, திடீர்னு 2000 ரூபாய் தேவைப்படுதுன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப படப்படப்பாயிருச்சு தெரியுமா? நியாயம் தானம்மா, தினம் எடுத்து செலவழிக்கிறவளா இருந்தா பரவாயில்ல. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு இன்னைக்கு தானே நீ பணத்தை கேட்டிருக்க. சரிங்க, இனிமேல் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்காதீங்க. என்ன, நான் வச்சுட்டுமா? ஏய் பொறுப்பு இல்லாம இருக்குண்ணா என்னடி சொல்ற நீ? புரியலையாங்க? நீங்க தான் ஏதோ வியாபாரிக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல 2000 ரூபாய் வீட்டுல வச்சுட்டு போயிட்டீங்க, அதைத்தான் சொல்றேன். பணத்தை வீட்டுல வச்சுட்டு போயிட்டுனா என்னடி வளர்ற நீ? நான் ஒண்ணும் வளரலைங்க. நீங்க பணத்தை மறந்து வச்சுட்டு போனதுனால நம்ம பையன்கிட்ட சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அதை தான் சொல்றேன். என்னது நான் வாங்கிட்டு வர சொன்னா? நீ கேட்டதா சொல்லிலடி என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனானே. என்னங்க சொல்றீங்க? அப்ப நீங்க பணம் கேட்டு விடலையா? அப்ப நீ பணம் கேட்டு விடலையா? இல்லங்க, உங்களுக்கு தான் அவசர தேவைன்னு வந்து பணம் கேட்டான், அதான் கொடுத்தேன். சரி சரி, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நம்ம பையன் நம்ம 2 பேர் தலையிலையும் நல்லா மிளகா அரைச்சு 4000 ரூபாய் லவட்டிட்டு போயிட்டான். சரி விடு, எங்க போயிடுவான், வீட்டுக்கு தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. சரி சரி வை போன. சரி, இவன் ஏன் இப்படி போய் சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு போனா?
இந்த பையன் திருந்தவே மாட்டான் போல தெரியுது. இன்னைக்கு உங்க அம்மா இட்லி தான் பண்ணிருக்க போறா. கீதா அம்மா பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க, வா. வரேன்க்கா. எடுத்து வை. போதுமா, அப்புறம் வாங்கிச்சுக்கோ. போறோம். உட்காரு கீதா. என்னம்மா உங்க 2 பேருக்கும் இந்த வீடு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் அந்த வீட்டை வித்துட்டு இந்த வீட்டை வாங்கணும். எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. என்னம்மா இன்னைக்கும் இதே இட்லி தானா? சப்பாத்திக்கு பத்தி போட்டிருக்கலாம்ல. நாளைக்கு செஞ்சு தரமா? என்ன டயட்ல இருக்கியா? சப்பாத்தி எல்லாம் கேக்குற? ஆமா, 3 வேளையும் ரைஸே சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு வெயிட் போட்டுரும்ல, அதான். கரெக்ட் கீதா. நானும் உன்ன மாதிரி டயட்ல இருந்து உடம்ப குறைக்கலாம்னு இருக்கேன். நீங்க டயட் எல்லாம் ஒண்ணு இருக்க வேணாம், டெய்லி ஒழுங்கா வாக்கிங் போனா போதும். ஏமா அப்பா வாக்கிங் போறேன்னு ஏதாவது சீட்டிங் பண்றாரா? அத ஏன் கேக்குற? டெய்லி வாக்கிங் போறேன்னு சுறுசுறுப்பா கிளம்பிட்டு தெரு முனையில இருக்கிற டீ கடையில டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு நல்லா கதைய பேசிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர வேண்டியது. கேட்டாக்கா செமத்தியான வாக்கிங்னு ரீல் சுத்துறாரு. நான் எப்படிப்பட்ட ஆளு? இவரோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அதான் தினமும் வார்ன் பண்ணி வாக்கிங் போக வைக்கிறேன். பொண்ணுங்க முன்னாடி மானத்தை வாங்குறீ. விடுங்கப்பா, அம்மாவை ஏமாத்துறது என்ன கஷ்டமான விஷயமா என்னப்பா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சா வேற ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஏய் அம்மா, நாளையில இருந்து எனக்கு நைட் டிஃபனை தனியா எடுத்து வச்சிரு. ஏண்டி நாங்கெல்லாம் மொக்க போடுறோன்னு நீ தனியா சாப்பிட பிளான் பண்றியா? அப்படிலாம் இல்ல, நாளையில இருந்து எனக்கு இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிடறதுக்கு டைம் இல்லக்கா, அதான் தனியா எடுத்து வைக்க சொன்னேன். டைம் கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? நாளையில இருந்து நான் வேலைக்கு போறேன். வேலைக்கா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைம் ஜாப்க்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க, அதான் நாங்க வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்ற நீ? இப்ப எதுக்கு நீ வேலைக்கு போகணுங்கிற? ஏன்க்கா, வேலைக்கு போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு சரியில்லை நான் பேச வரல. இப்ப எதுக்கு நீ வேலைக்கு போகணும்? அத பத்தி தான் பேசுறேன். ஆமா கீதா, நீ இன்னும் காலேஜ் முடிக்கல, அதுக்குள்ள எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்ற? அம்மா, காலேஜுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் ஈவினிங் பார்ட் டைமா தான் இந்த வேலைக்கு போறேன். பார்ட் டைமும் ஃபுல் டைமும் நீ இப்ப எந்த வேலைக்கும் போக வேண்டாம். முதல்ல நல்லா படிச்சு முடி. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படியும் வேலைக்கு தானே போறேன். அத இப்பல இருந்து போனா என்ன தப்பு? எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும்ல. வேணாம் கீதா, இந்த பேச்சை இதோட விடு. இப்ப நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம். முடியாதுக்கா. கீதா, நீ முடியாது நான் சொன்னேன். ஆமா, முடியாதுன்னு தான் சொன்னேன். என் பேச்சுக்கா நீ முடியாதுன்னு சொன்ன? ஆமாக்கா, வேலைக்கு போக கூடாதுன்னு நீ சொன்னியே, அதுக்காக தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏ கீதா, உனக்கு என்னடி ஆச்சு? எப்பவும் அக்கா வார்த்தைக்கு எதிர்த்தே பேச மாட்ட, இப்ப என்னடமா பேசுற? என்னடி இதெல்லாம்? ஏமா எப்ப பார்த்தாலும் அக்காவோட கருத்துக்கே ஆமா சாமி போட்டுட்டு இருக்கணுமா? எனக்கு என்ன சொந்த கருத்தே இருக்க கூடாதா? பின்ன நான் என்ன விவரம் தெரியாத சின்ன குழந்தையா? நாளையும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கும் தெரியும். கீதா, நீ எப்படி பேசுற? நானே தான் இப்படி பேசுறேன். இதுல உனக்கு என்ன டவுட்? அம்மா, நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளையில இருந்து என்னோட நைட் டிஃபனை தனியா எடுத்து வச்சிரு. முடியாது, உன் இஷ்டப்படிலாம் நடக்க முடியாது. நீ படிக்க மட்டும் தான் செய்யணும், வேலைக்கெல்லாம் போக கூடாது, புரியுதா? அக்கா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. முதல்ல நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்.
அதுக்கு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. உன் கவனம் எல்லாம் படிப்பு மேலதான் இருக்கணும். புரிஞ்சுக்கோ. என்னால படிப்புல கவனமா இருக்க முடியல. அதான் நான் வேலைக்கு போறேங்கிறேன். என்ன சொன்ன? உன்னால படிப்புல கவனமா இருக்க முடியலையா? ஏன் கவனமா இருக்க முடியல? ஏன்னா அதுக்கு காரணம் நீதான். உன்னாலதான் நான் வேலைக்கு போகணுன்ற முடிவே எடுத்திருக்கேன். என்ன சொன்ன? உன் படிப்பு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் நீ வேலைக்கு போலான்னு முடிவெடுத்ததுக்கும் நான் தான் காரணமா? எப்படி கீதா? என்னை படிக்க வைக்கிறதுக்காக நீ ஊர் பூரா கடன் வாங்குறிய, அது ஒரு காரணம். நான் படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக நீ அந்த வேலை இந்த வேலைன்னு ஓய்வு ஒழிச்சல் இல்லாம உழைச்சுக்கிட்டே இருக்கியே, அதுவும் ஒரு காரணம். அக்கா, நீ மட்டும்தான் கஷ்டப்படணுமா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ மட்டும்தான் கடன் வாங்கணுமா? வேண்டாங்க்கா. இனிமே நானும் உன் கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிறேன்க்கா. என் படிப்புக்காக நீ உன் கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் பணம் கடன் கேட்கிறேன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்காக நீ படுற கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டேனேன்னு என் மேல எனக்கே கோவமா வந்துச்சுக்கா. அதனாலதான் நான் இப்போ வேலைக்கு போகணும்னே முடிவு பண்ணிருக்கேன். என்ன நல்லா வாழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற உனக்கு என்னால முடிஞ்சதா நானும் செய்யணும்னு நினைக்கிறேன்க்கா. அதனாலதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன். கீதா, என் மேல இவ்ளோ பாசமா உனக்கு? பாத்தீங்களாமா, என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த அக்கா சொல்றதையும் நீ கேட்டுக்கோ. என்ன நம்பி என் கைய புடிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே வந்தவனே, உன்னை நான் கஷ்டப்பட விடலாமா? உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதுல இருந்து நான் தவறலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயே அக்காவா இருந்து நான் உன் தங்கச்சியா இருந்தா நீ என்ன மாதிரியே வாழ வச்சிருப்பல்ல? என்ன படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பாடுபட்டிருப்பல்ல? என்ன எந்த வேலையாவது செய்ய விட்டுருப்பியா? என் கவனம் பூரா படிப்புலதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பல்ல? அதுதாம்மா நானும் உனக்கு சொல்றேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் கவனம் ஃபுல்லா படிப்புலதான் இருக்கணும். எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நீ படிச்சு பெரிய ஆளா வரணும். அதான் இந்த அக்கா சொல்றது. இதைத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இந்த அக்காவோட எதிர்பார்ப்ப நிறைவேற்றுவியா? நிறைவேற்றுவேன்க்கா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இனிமே என்னோட கவனம் ஃபுல்லா படிப்புலயே வச்சு நான் படிக்கிறேன். நடுவுல வேலைக்கு போறேன்ற பேச்சே நான் எடுக்க மாட்டேன். போதுமா? சாப்பிடு. சரி, சாப்பிடு. ஹலோ ஹலோ, அருண் அண்ணா, நான் அருக்காணி பேசுறேன். சொல்ல இருக்கானே. உங்களால தானே இப்போ நான் என் புருஷனோட சேர்ந்திருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். ரொம்ப சந்தோஷம் இருக்கானே. நீ இன்னைக்கு மாதிரியே எந்த பிரச்சனையும் இல்லாம உன் புருஷன் கூட நிம்மதியா வாழணும். நீங்க மட்டும் எனக்கு 4000 ரூபாய் கொடுத்து உதவலன்னா நான் என் புருஷனோட சேர்ந்து வாழ்ந்திருக்கவே முடியாதுண்ணா. பிறந்த வீட்டுக்கு போனேன்னா அங்கே என் அம்மாவும் தங்கச்சியும் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து என்னால் தாங்க முடியாம தான் என் கழுத்துல கிடந்த செயினை அடக வச்சு பணம் கொடுத்தேன். என்கிட்ட கேட்காம எப்படி செயினை அடக வைக்கலான்னு என் புருஷன் என்கிட்ட சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டாரு. வந்தா செயினோட வா, இல்லைன்னா உன் பிறந்த வீட்லயே கடன்னு விட்டுட்டாரு. அந்த நேரம் நீதானே தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ண. நீங்க மட்டும் 4000 கொடுக்கலன்னா என்னால என் புருஷனோட வாழ முடியுமா சொல்லுங்கண்ணே? சரியா இருக்கானே. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல, இதே சந்தோஷம் தானே. அண்ணன், உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அருக்கானே, ஒன்னும் அவசரம் இல்ல. உன்னால எப்ப முடியுதோ
அப்ப திருப்பி கொடுத்தா போதும். உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்ண்ணே. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தானே இருக்கீங்க? நான் அங்க வரேன்னு. ஐயோ வேண்டாம் இருக்கானே, நீ போன்ல சொன்னதே போதுமா. இப்போ ஒரு அவசர வேலையா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், நீ வந்தாலே என்ன பார்க்க முடியாதுமா. சரிண்ணே, உங்க நல்ல மனசுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரியா இருக்கானே, நான் போனை வச்சிடறேன். சரிங்கண்ணே.